ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி வந்து பர்ஃபெக்டான தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கோங்க, நல்லா வந்து காயணும். ஆயில் வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா காயணும். ஸோ வெங்காயம் வந்து போட்டு நம்ம பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். ஸ்டேஜில் புளி கொஞ்சம் ஆட் பண்ணலாம், டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து இது வதக்கிட்டுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். இது மிக்சியில் போட்டு அரைச்சாக்கா டேஸ்ட் வந்து நல்லா கூரை வந்து உப்பும் ஆட் பண்ணுறேன். சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கட்டிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக வந்து வெந்துடும். சட்னி வந்து நல்லா எல்லாம் வந்து ஆறிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். ஸோ மிக்சியில் போட்டுட்டு நம்ம சட்னி வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு சீரகம் கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பொங்கி வருது. சூப்பராக இருக்குது. நல்லா வந்து வதங்கணும். வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சவுண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சட்னி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ. தாபா ஸ்டைல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாபா ஸ்டைல் ராகி தோசை தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து கொஞ்சமாக உளுந்து போட்டு ஊற வச்சு நம்ம வந்து ராகி மாவு வந்து இன்ஸ்டன்ட் ராகி மாவு போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலக்கி வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தோசை வந்து ரெடி ஆகும். ஸோ பேன் வந்து நல்லா காயணும். காய்ச்சிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வேகணும். லைட்டாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் போட்டு நல்லா வந்து வேகணும். நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு ஸோ நல்லா வந்து பாயில் ஆகணும். ஸோ வேணா வந்து அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் வந்து அப்படி பண்ணுறது கிடையாது. அப்படியே வந்து நல்லா வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸோ இன்கேஸ் சில பேருக்கு வந்து அப்படி வரல அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியனோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கோ வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஃபஸ்ட்டே போட்டு தேய்ச்சிட்டு ஸோ பண்ணுங்க. அப்போ நல்லா வரும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியான பர்ஃபெக்டான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சாஃப்டாக வேணும்னாக்கா வெறும் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான சட்னி வந்து ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா தேங்காய் சட்னி அண்ட் தென் பார்த்திங்கன்னா ராகி தோசை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணிக்கோ. தேங்க்யூ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை அண்ட் தென் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.